வணக்கம். சென்னை உட்பட 13 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், அதே போன்று ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்று மஞ்சள் நிற எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது டிட்வா புயல் மெல்ல வட கடலோர மாவட்டங்களை நோக்கி நெருங்கி வருகிறது. சுமார் 25 கிலோமீட்டர் வரை நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழையானது கொட்டி வருகிறது. அதே போன்று சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்று மாலைக்கு பின்பு கனமழையானது அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முழுவதும் கனமழை முதல் அதி கனமழை வரை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பெய்ய வாய்ப்பிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான அந்த எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யலாம் என்று எச்சரிக்கை கொடுத்திருப்பதனால் நாளைய தினம் பொறுத்தவரை மக்கள் அத்தியாவசிய தேவைகள் என்று வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காற்றின் வேகம் பார்த்தோம்னால் சென்னையில் 75 கிலோமீட்டர் வரை வீசும் என்றும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம்னால் காற்றின் வேகம் 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அதாவது கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தரைக்காற்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காற்றின் வேகம் 75 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வானிலை ஆய்வு மையத்தின் உத்தரவுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்கள் உரிய உத்தரவுகளை பிறப்பித்ததற்கு பின்பு வீடுகளை விட்டு வெளியே வரலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.